கைஸ் நம்மளுக்கு சின்சான்லேருந்து ஒரு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் நார்மல் எபிசோடில் சின்சானோட ஃபேமிலி எப்படி வீட்டை கண்டுபிடிச்சி வாங்கினாங்கன்ற எபிசோட் தான். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாரியும் சின்சானுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவார். உடனே மிக்ஸி அங்கே வந்துட்டு, யோ ஹாரி இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆயா, இப்போ நான் ஆடுறேன் பாயா டான்ஸுன்ட்டு மிக்ஸி ஒரு பேரி டான்ஸ் ஆடுவாங்க. மிக்ஸியும் நல்லாவே ஆடுவாங்க. பட் நம்ம சின்சான் அதை பார்த்துட்டு வானா உடனே மிக்ஸியை செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஹாரியோட காதை பிடிச்சி திரும்பினு, யோ ஹாரி எனக்கு நல்லாவே தெரியா, நீ தான் சின்சானுக்கு இதெல்லாம் சொல்லி தந்துக்கிறேன்னும் போது உடனே நம்ம தலைவனா மிக்ஸியை கூட்டுட்டு, அம்மா அம்மா நீங்கள் ரொம்ப குண்டுன்னுமா. உடனே மிக்ஸியும் என்னது ஹாரின்னு கேட்கும்போது உடனே ஹாரியும் இதுதான் மிக்ஸி ஊருக்கே தெரியுமேன்னும் போது மிக்ஸியும் கண்டுப்பாயிட்டு ஹாரியை பிடிச்சி இன்னும் நல்லா திருவுவாங்க. உடனே அடுத்த சீனில் மிக்ஸியும் சின்சானை தூக்கி மடியில் வச்சுக்கின்னு, ஹாரி நம்ம இந்தமாரி சின்சானுக்காக ஒரு வீட்டை வாங்கணும், சின்சானா போ வளர்ந்துனே வர நம்ம அவனை ஸ்கூல்லலாம் சேர்க்கணும் போது ஹாரியும் என்னது நான் வாங்குற சம்பளத்தில் வீடு எப்படி யோசிப்போன்ட்டு யோசிப்பாரு. உடனே மிக்ஸியும் ஹாரியை கூட்டு, ஹாரி நம்ம ஏன் லோனில் வீடு எடுக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது ஹாரியும் இதுவும் நல்ல ஐடியாதான்ட்டு நம்ம சின்சான் அப்படியே பார்ப்பாங்க. நம்ம தலைவனும் ஒரு எறும்பை ஃபாலோ பண்ணினே போயிட்டு கதவை முட்டின்னு இருப்பான். உடனே ஹாரியும் நம்ம தலைவனை அழகா தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு ஹாரியை சொல்லுவார், சின்சான் நான் உனக்காக ஒரு வீடை வாங்குறேன்ட்டு. நம்ம தலைவனும் எதுவுமே புரியாமல் பார்த்துன்னு இருப்பான். அப்படியே அடுத்த சீனில் கட்டுறாங்க. உடனே அங்கே ஒரு வில்லாவை காட்டுறாங்க. அதே சமயத்தில் அந்த வில்லாவை தான் வீடு பார்க்க வந்திருப்பாங்க. உடனே கதவை திறக்கிறது ஒரு அக்கா. உடனே நம்ம தலைவனா எனக்கு வீடெல்லாம் வேணும் அந்த அக்கா போதும்ன்ட்டு துள்ளி குதிப்பான். உடனே இவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க. வீடும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். மிக்ஸிக்கும் ஹாரிக்கும் நல்லாவே பிடிச்சி போயிடும் அந்த வீடு. கபோர்டு ராக்கெட் ஷெல்ஃப்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்ப்பாங்க. உடனே அங்கே ஒருத்தர் வருவார். அவர் தான் இந்த வீட்டை சேல் பண்ணுறவர். அவரும் வந்துட்டு நீங்கள் தான் எங்களோட வில்லாவை பார்க்க வந்துக்கிறீங்களா, இந்தாங்க இதுதான் என்னோட ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை தாங்கன்னும் போது நம்ம ஹாரியை தராமல் இருப்பார். உடனே மிக்ஸியை ஹாரி தரலன்னும் போது உடனே ஹாரியும் நம்ம இப்போ அட்ரஸ் அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்தா சாரி அப்போ சார் வீடு வாங்குறீங்க பார்த்துட்டு போய்க்கிறீங்கன்ட்டு அடிக்கடி ஃபோன் அடிச்சு டென்ஷன் பண்ணுவாங்கன்னு ஹாரி சொல்லி இருப்பார். உடனே மிக்ஸிக்கும் ஹாரியும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரிஹர்சல் பார்க்கலான்ட்டு மிக்ஸி ஹாரியும் லிவிங் ரூமுக்கு போவாங்க. உடனே அந்த சேல்ஸ்மேனும் இவங்க பார்க்கவே மார்க்கமாக இருக்கிறாங்களே, இவங்ககிட்ட காசு இருக்குமா இருக்காதா, வீட்டை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்ட்டு ஒரு சந்தேகத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாரு. இவங்களும் லிவிங் ரூமுக்கு வந்துடுவாங்க. லிவிங் ரூம் நல்லாவே இருக்கும். அவங்களும் ஜஸ்ட் ஒரு ரிஹர்சல் பார்க்கலான்ட்டு மிக்ஸி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹாரியை வீட்டுக்கு அப்போ வருவார். ஹாரியும் போ ஒரு டயர்டாக இருக்குது. மிக்ஸி டின்னர் ரெடியானும் போது மிக்ஸி டின்னர் ரெடின்ட்டு அந்த சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காகவே ரிஹர்சல் பார்ப்பாங்க. உடனே அந்த அங்கிளும் சரி இவங்க இந்த குடும்பமே வித்தியாசமாக இருக்குதுன்ட்டு நம்ம தலைவனை அப்படியே பார்ப்பாரு. நம்ம தலைவனா டீசெண்டாக இருப்பான். உடனே அந்த அங்கிளும் இவனாச்சும் டீசெண்டாக இருக்கிறானேன்னு பார்க்கும்போது நம்ம தலைவன் ட்ரௌசர் ஊற்றுட்டு புரி டான்ஸ் ஆடுவான். உடனே அந்த அங்கிளும் குடும்பமே வித்தியாசமாக இருக்கிறாங்களேன்ட்டு பார்ப்பாரு. உடனே அடுத்த சீனில் ஒரு ரூமை காட்டுவாங்க. இந்த ரூமுக்கு இவன் சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க. இந்த ரூமும் நினச்சோட நல்லாவே இருக்குது. ஹாரி இது எனக்கு ஒர்க் பண்ண நல்லாவே இருக்கணும் போது அப்போனா நீங்கள் இந்த வீட்டை வாங்குறீங்களான்ட்டு ஒரு புக்கு காட்டுவார். அந்த புக்கில் இந்த வீட்டோட ரேட்டு போட்டிருக்கோம் 1 0 2 0 என்னது 1 கோடியான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வருவாங்க. நல்லா டீசெண்டாக பணக்காரங்க மாதிரி இருப்பாங்க. உடனே இந்த சேல்ஸ்மேன் இவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்குமேன்ட்டு பூனை மாதிரி இவங்க பின்னாடியே சுற்றுவார். ஹாரியா சின்சான் மிக்ஸி எல்லாமே இந்த வீடு வேணா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்ட்டு அப்படியே சொல்லின்னு பேசின்னு இருப்பாங்க. உடனே அங்கே பெயிண்ட்டுக்கு பதில் வீட்டை ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க. அதிலேருந்து கொஞ்சோண்டு பிச்சிருக்கோம். நம்ம தலைவன் அதை பூச்சி ஈத்து விட்ருவான். உடனே மிக்ஸி யாரி அந்த காண்டாமல் இருக்க பார்க்கறதுக்குள்ளே இதை ஓட்டின்னு வந்துட்டு நம்ம தலைவனுக்கு வச்சு இந்த பாலை அதை எடுத்து க்ளூப் மாரி போட்டு ஒட்டிடுவாங்க. உடனே ஹாரி இந்த காண்டாமிருகம் பார்க்கறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகினோம் மிக்ஸின்ட்டு அந்த சேல்ஸ்மேன் பார்க்கறது கட்டியும் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிடுவானுங்க. உடனே அந்த சேல்ஸ்மேனா சார் இந்த வீட்டை வாங்கிக்கோங்க சார், அப்படியே நான் அழகாக இன்ச்சாக கட்டிக்கிறேன்னு சொல்லுவார். உடனே இவங்களோ ரூம் விட்டு வெளியே போகும்போது அந்த 2 பேர் வந்தவங்களும் இதை பார்த்துருவாங்க ஸ்டிக்கர் பிஞ்சுக்கிறது. உடனே இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டிக்கரையும் ஒழுங்காக ஒட்டதில்லை, நீங்கள் வீட்டை ஒழுங்காக கட்டிருப்பீங்கன்ட்டு காண்டாயிட்டு இவங்க அந்த வீட்டை வாங்காமல் போயிடுவாங்க. அந்த சேல்ஸ்மேனும் அழுதுட்டு இருப்பார். உடனே அடுத்த சீனில் காமிப்பாங்க வீட்டில். உடனே இவங்களும் இன்னைக்கு போனது சொதப்பிக்கிச்சின்ட்டு சொல்லின்னு இருப்பாங்க. உடனே ஹாரியும் மிக்ஸியும் சரி நம்ம நாளைக்கு போய் பார்க்கலான்ட்டு இவங்களாம் நாளைக்கு போவாங்க. நம்ம தலைவனும் ஒரு இடத்துல உருண்டு வந்துன்னு இருப்பான். உடனே நம்ம தலைவனும் மிக்ஸி மடியில் உட்காந்துக்கின்னு படுத்து தூங்குவோம். உடனே ஹாரி எமோஷ்னல் ஆகிட்டு சின்சான்
நான் உனக்காக கன்ஃபார்ம் ஒரு வீடு வாங்குறேன்ட்டு நம்ம மிக்ஸியும் ஹேரியும் சின்சானுக்கு விளாட்டு காமிச்சின்னு இருப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகும். ஹேரியும் நம்ம தலைவனும் உருண்டுக்குன்னே விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ மிக்ஸியும் ஹேரி வாங்க ஹேரி நம்ம மறுபடியும் வீடு பார்க்க போகலான்னும் போது ஹேரியும் சரின்ட்டு வீடு பார்க்க போவார். எல்லா வீடும் பார்ப்பாங்க. எல்லா வீடும் இவங்களோட பட்ஜெட்டோட அதிகமாக இருக்கும். ஆனால் சில வீடு இவங்களோட பட்ஜெட்டு கீழே இருக்கும். ஆனால் இந்த வீடு அவங்களுக்கு பிடிக்காது. உடனே அடுத்த சீனில் காமிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே பார்க்கில் நடக்கும். மிக்ஸி ஹேரியை சோகமாக உட்காந்துன்னு இருப்பாங்க. நமக்கு ஒரு வீடு செட் ஆகலையன்ட்டு உடனே நம்ம தலைவனும் அங்கே எனக்கு அங்கே போயே ஆகணும் போது எங்கடான்னு பார்த்தா ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்கு தான் போக சொல்கிறான். இன்னும் மிக்ஸியும் ஹேரியும் என்னது இந்த ஆஃபீஸ்க்கான்ட்டு இந்த ஆஃபீஸுக்கு போவாங்க. இந்த ஆஃபீஸ்க்குள்ளே இவங்க போயிட்டு பேசின்னு இருப்பாங்க. இதுமாரி எனக்கு ஒரு வீடு வேணும்ன்ட்டு இவங்களாம் அந்த அங்கிள்கிட்ட கேட்பாரு. உடனே அந்த தாத்தாவும் ஓகே உங்களுக்கு ஒரு வீடு தானே வேணும் நான் பண்ணி தரேன்ட்டு அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு மிக்ஸியும் ஹேரியவோ பேசின்னு இருப்பார். அப்போ நம்ம தலைவனும் எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டு பின்னாடி இருக்கிற போஸ்டரை காமிப்பான். அந்த தாத்தாவும் எடுத்து கொடுப்பாரு. உடனே மிக்ஸிக்கும் ஹேரிக்கும் அசிங்கமாயிடும். ஏன்டா சின்சன் இப்படி மானத்தை வாங்குறியன்ட்டு உடனே அந்த தாத்தாவும் ஓகே இப்போ இந்த லேக்கில் இவ்வளோ ஏக்கரில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படி தான்ட்டு இவரும் ஒரு மார்க்கெட்டெல்லாம் தாண்டி இவங்களை கூட்டிகிட்டு போவார். அப்போ நம்ம காசாமாவா அவங்க அம்மா தாலி வந்திருப்பாங்க வண்டியில். அப்போ மாத்தசாக்கா மேடமாக எழுதுங்கன்னே விழுவாங்க. நம்ம கசாமாவுக்கும் யாரில் காதில் ஊதி விட்ருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவனா அப்படியே போகிற போக்கில் காதில் ஊதி விட்ருப்பான். உடனே சின்ன நீனியை காட்டுவாங்க. சின்ன வயசு நீனியும் எனக்கு இந்த முயல் பொம்மை வேணும் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லின்னு இருப்பான். அப்படியே ஸ்கூலெல்லாம் தாண்டி வருவாங்க. ஒரு ஏரியாவெல்லாம் தாண்டி வருவாங்க. அப்போ போச்சானோட வீடும் அங்கே தான் இருக்கும். போச்சானா பார்ப்பான். உடனே ஸ்கூலெல்லாம் தாண்டி வரும்போது யூஷினாக்கா மேடமும் அப்போ தான் இன்டர்வியூக்கு சேருவாங்க அந்த ஸ்கூலில். உடனே பிரின்சிபல் சாரும் ஒரே ஒரு லுக் விடுவார் பாருங்க. யூஷினாக்கா மேடமும் என்ன ஒரு விகாரமான மூஞ்சின்ட்டு யூஷினாக்கா மேடமே பயந்துருவாங்க. இவங்களும் அந்த மார்க்கெட்லாம் தாண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அந்த வீடு தான் நம்ம இப்போ நியூ எபிசோட்ஸ்லாம் பார்க்குற சின்சான் வீடு. இவங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டு இதுதான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் உள்ளே போய் பாருங்கன்ட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க. நிறைய லிவிங் ரூம்லாம் நல்லாவே இருக்கும். அழகாகவும் இருக்கும். ஹேரியும் மேலே வந்துட்டு ஆஹா எனக்கு இது ஒர்க் பண்ண சரியான இடமா இருக்கும்னு சொல்லின்னு இருப்பார். நம்ம தலையனும் வழக்கத்தோட ரொம்ப குஜாலாக இருப்பான். நம்ம மிக்ஸியும் சின்சானுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிக்குதுன்னு போல சொல்லுவாங்க. இவங்களாம் வெளியே வந்துட்டு இதான் வீடு பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிக்குதான்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு ஓ நீங்கள் தான் இப்போ இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வரீங்களா நம்ம சின்சானுக்கு வந்து பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால ஈஸியாகவே உங்களுக்கு ஸ்கூலில் இட்டுன்னு போக முடியும்ன்ட்டு சொல்லின்னு இருக்கும்போது அப்போ மசாவோட அம்மா மசாவை தூக்கின்னு போவாங்க. உடனே நம்ம தலைவனை அதை பார்த்துட்டு மண்டிய விகாரமாக இருக்குதுன்ட்டு எனக்கு அவன் வேணும் எனக்கு அந்த வேணும்னு சொல்லின்னு உடனே பக்கத்து வீட்டு ஆண்டியும் நம்ம தலைவனை தூக்கி விளையாட்டு காமிச்சுன்னு இருப்பாங்க. அப்படியே ஹேரியும் நம்ம தலைவன் சின்சானுக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸோ கிடைப்பாங்க. சரி நம்ம இந்த வெட்டியை வாங்கிடலான்ட்டு இவங்களும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படியே ஆண்டியை காட்டுவாங்க. ஆண்டியும் சின்சானை தூக்கி விளையாட்டு காமிச்சுன்னு இருப்பாங்க. உடனே ஹேரியும் சின்சானை கையில் தூக்கிக்கிட்டு ஒரு மாஸ் போஸை கொடுத்துக்கிட்டு நம்ம தலைவன்கிட்ட சொல்லுவார் சின்சான் நம்ம இந்த வீட்டையும் வாங்கலாம் இந்த வீட்டுக்காக ஒரு காரியம் வாங்கலாம்னு சொல்லின்னு இருப்பார். அதோட அடுத்த சீனில் காமிப்பாங்க. ஹேரியும் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் போட்டால் போதும் இந்த வீடு அவருக்கு சொந்தமாயிடும். உடனே ஹேரிக்கும் ஒரே பதட்டமாக இருக்கும். போடலாமா இல்லை வேணாமான்ட்டு. ஹேரி எடுத்து போடுவோன்ட்டு எடுத்து பயத்தோடையே போடுவார். உடனே நம்ம தலைவனும் போடுங்கன்ட்டு அப்படியே ஊதி விட்டுருவான். ஹேரியும் கொஞ்சம் தப்பாகவே வச்சுருவார். உடனே ஹேரியும் முதல் கோணலே ஒற்றையிலும் கோணலன்ட்டு வருத்தப்படுவார். இதுதான் காய்ஸ் நம்ம ஹேரியும் சின்சானும் மிக்ஸியும் வீடு வாங்கின கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி டோரிமான் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.